Hi guys, வணக்கம் மக்களே. நான் உங்கள் பாவேஷ். வெல்கம் டு பாவேஷ் விஷன். ஸோ எல்லாத்துக்கும் முன்னாடி உங்கள் மைண்டுக்கு வர்றது என்னென்னா, இது ஏன் இங்கே இருக்குது, என்னது இது அப்படின்றது தான். ஸோ இதுக்கான ரீசனை வந்து ஒரு 2 minutes கழிச்சு சொல்கிறேன். ஸோ எல்லாத்துக்கும் முன்னாடி என்னுடைய முஸ்லீம் நண்பர்கள் எல்லாருக்குமே என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், என்னோடய வியூவர்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு பிலேட்டட் ஈத் முபாரக். என்னோடய இன்ஸ்டாகிராமில் நான் போஸ்ட்டும் போட்டிருந்தேன். பார்க்காதவங்க இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணால் பார்க்க முடியும். ஸோ இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கீழே தான் இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி ஹிந்திலையும் ஒரு தடவை சொல்லிக்கிறேன். ஸோ मेरे सब मुस्लिम दोस्तों के लिए भी एक बिलेटेड ईद मुबारक. मेरे सब्सक्राइबर्स और मेरे व्यूवर्स के लिए भी एक बिलेटेड ईद मुबारक. ஸோ இப்போ இதுக்கு இதோட ரீசனை பார்த்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இதுக்கான ரீசன் வந்து ரொம்ப சிம்பிள். நிறைய இடத்துல வந்து என்னோடய வாய்ஸ் வந்து பிரேக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அதனால தான் வந்து நம்ம முன்னாடியே ப்ளேஸ் பண்ணால் வந்து நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு முன்னாடியே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம டாப்பிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து CPR. ஸோ நான் நிறைய பேர் தமிழ்லேயே பார்த்துருவீங்க. ஃபஸ்ட்டு அவங்க எல்லாருமே இந்த CPR'ோட அப்ரிவேஷன் சொல்கிறேன். ஸோ கார்டியோ பல்மினரி ரீசசிட்டேஷன்ன்றது தான் இதோட அப்ரிவேஷன். நம்ம வந்து இந்த வீடியோ 3 பார்ட்டாக பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ஹிஸ்ட்ரி, ரெண்டாவது வந்து இது வந்து இந்த மெத்தட் வந்து எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணணும், அண்ட் மூணாவது வந்து இந்த மெத்தட் நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணணுன்றது தான் நம்ம 3 பார்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ தட் உங்கள் எல்லாருக்குமே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். அதுதான் விஷயம். நம்ம வந்து ஃபஸ்ட் நம்ம ஹிஸ்ட்ரியிலேருந்து போகலாம். காய்ஸ், உண்மையிலேயே CPR'ோட ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசு. அண்ட் நம்மளுக்கு இப்போ தான் வந்து அது வந்து எவால்வ் ஆகி டெவலப் ஆகி CPR'ாக இருக்குது. பட் நிஜமாலே அதோட ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா அது வந்து நிஜமாலே அதுக்கு பேர்த் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் HR சில்வெஸ்டர். ஆனால் அவர் கண்டுபிடிச்சது CPR'ாக கண்டுபிடிக்கல, ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் கண்டுபிடிச்சார். டிஃப்ரெண்ட்டான கைண்டுன்னு சொல்லலாம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அதுக்கு அந்த மெத்தடோட பேர் வந்து சில்வெஸ்டர் மெத்தட் அவரோட பேருக்கு முன்னாடி வச்சிருந்தார். ஸோ அவரோட முழுமையான பேர் வந்து டாக்டர் HR சில்வெஸ்டர். ஓகேவா? அவர் வந்து என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்ட் வந்து எப்போ வந்து ரன் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுதோ, எப்போ வந்து இந்த பேஷண்ட் வந்து அன்கான்ஷியஸ்னஸ்க்கு போகிறாரோ, எப்போ வந்து இந்த ப்ரீத்திங் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கோ, அப்போ வந்து இந்த இன்ஹலேஷன் எக்ஸலேஷன் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். கரெக்டாக? அதுக்கு வந்து நம்ம எப்படி எய்ட் கொடுத்து அந்த இன்ஹலேஷன் எக்ஸலேஷன் வந்து நம்ம கண்ட்ரோலில் வைக்கிறது ஆன்றது வந்து டாக்டர் HR சில்வெஸ்டர் கண்டுபிடிக்கிறாரு. அதே மாதிரி செகண்டரி டெக்னிக்கை வந்து டாக்டர் ஹால்கர் நெயில்சன் கண்டுபிடிக்கிறாரு. அதெல்லாம் நிறைய பேர் டெவலப் பண்ணிக்கிட்டே போகிறாங்க அந்த மெத்தடை. அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து வில்லியம் B. கவுவென்ஹோவன் என்ற ஒருத்தர் வந்து இந்த மெத்தடை CPR என்ற இதை வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆக்சிடென்ட்டில் தான் கண்டுபிடிக்கிறாரு. அவர் வந்து அது மாதிரி நிஜமாலே ரிசர்ச் பண்ணி கஷ்டப்பட்டுலாம் கண்டுபிடிக்கல. ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னா, இந்த டீஃபிபிரிலேட்டர்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸில் நிறைய படத்தில் கூட பார்த்துருப்பீங்க. அதை வச்சு ஹார்ட்டுக்கு ஷாக் கொடுத்து திரும்பி வந்து ஹார்ட்டை ரன் பண்ண வைப்பாங்க. அதே மாதிரி வந்து டீஃபிபிரிலேஷன் இன்ஹலேஷன் எக்ஸலேஷன் மேலே வந்து அவர் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ வந்து அவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, ஹார்ட்டை கம்ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து திரும்பி ஹார்ட்டை வந்து ரன் பண்ண வைக்க முடியும். ஹார்ட்டோட பிளட்டை வந்து நம்ம திரும்பி சர்க்குலேட் பண்ண முடியும் ஆன்றது வந்து வில்லியம் B. கவுவென்ஹோவன் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இந்த டாக்டர்ஸோட ஃபோட்டோஸ் அண்ட் அந்த மிஷின்ஸ் எல்லாமே வந்து இந்த டாப் ரைட் கார்னரில் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ பாருங்கள். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயர் 1956 வந்து பீட்டர் சஃபர் அண்ட் அதே மாதிரி ஜேம்ஸ் எலாம் என்ற 2 பேர் பார்த்தீங்கன்னா மவுத் டு மவுத் ரெசசிட்டேஷன் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது நம்ம வந்து காற்றை வந்து சுவாசிப்போம் இல்லையா, அதே காற்றை வந்து பேஷண்ட்டோட வாயில் வந்து நம்ம வந்து திரும்பி வந்து எக்ஸேல் பண்ணும்போது வந்து விடும்போது ஹார்ட் வந்து அப்பயும் வந்து நம்ம ரன் ஆக முடியும். அப்பயும் வந்து அந்த இதயத்தோட துடிப்பு வந்து திரும்பி வரும். அப்போ வந்து நம்ம வந்து திரும்பி ஹார்ட்டோட பிளட் சர்க்குலேட் பண்ணலாம் ஆன்றது வந்து பீட்டர் சஃபர் அண்ட் ஜேம்ஸ் எலாம் இயர் 1956 கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் இதோட பேர் வந்து மவுத் டு மவுத் ரெசிஸ்டேஷன். ஸோ இது வந்து இது இருக்கு இல்லையா, இந்த மவுத் டு மவுத் ரெசிஸ்டேஷன் இதை வந்து 1957 US மிலிட்ரி வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அது வந்து அவங்களுக்கே தெரியும். ஸோ மிலிட்ரியில் நிறைய பேருக்கு அடிப்படும் எல்லாம் ஆகும். அப்படி இருக்கும்போது வந்து சோல்ஜர்ஸ்க்கு வந்து அன்கான்ஷியஸ்னஸ் போவாங்க, ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அடிபட்டுச்சுன்னா. அப்படிலாம் இருக்கும்போது இந்த மவுத் டு மவுத் ரீசசிட்டேஷனை வச்சு நிறைய பேஷண்ட்ஸ் வந்து அவங்க காப்பாற்றிருக்காங்க US மிலிட்ரி. அதனாலேயே பார்த்தீங்கன்னா மவுத் டு மவுத் ரீசசிட்டேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
இந்த மவுத் டு மவுத் ரீசசிட்டேஷன் அண்ட் வில்லியம் பி கவுவென்ஹோவன் கண்டுபிடிச்சார் இல்லையா, அந்த சிபிஆர் ஹார்ட்டை கம்ப்ரெஸ் பண்ணி ஹார்ட்டை ஓட வைக்கிறது, அண்ட் இந்த பீட்டர் சஃபர் அண்ட் ஜேம்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்ச மவுத் டு மவுத் ரெசிஸ்டேஷன், இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நம்ம வந்து சிபிஆர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து கார்டியோ பல்மனரி ரீசசிட்டேஷன் அப்படின்னு ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு நம்ம வந்து சொல்கிறோம். ஓகேவா, இதுதான் மொத்த ஹிஸ்ட்ரியுமே 19th சென்ச்சுரியிலேருந்து இருக்குதுன்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த மெத்தட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய படத்தை பார்க்கலாம், அது வந்து 20th சென்ச்சுரி படத்தில் பார்க்கலாம். அண்ட் இப்போ நம்ம வந்து இந்த மெத்தடை எங்கே யூஸ் பண்ணணும்ன்றதை வந்து நம்ம பார்ப்போம். ஏன்னா எப்படி யூஸ் பண்ணணும்ன்றதுக்கு முன்னாடி எந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணணும்ன்றது தான் முக்கியமான விஷயம். ஏன்னா இது வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி யூஸ் பண்ண முடியாது. ஸோ அடல்ட்டுக்கு தனி கைண்ட், சில்ட்ரன்ஸுக்கு தனி கைண்ட், திரும்பி இன்ஃபேண்ட்டுக்கு தனி கைண்ட், அது மாதிரி நிறைய கைண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸுக்கு தனி கைண்ட், இன்ஃபேண்ட்டுக்கு தனி கைண்ட், அடல்ட்டுக்கு தனி கைண்ட். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு மேலே இப்போ இமேஜஸ்லேயும் காமிச்சிட்டு தான் இருப்பேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து இந்த செஸ்டோட டிஷ்யூஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே டெவலப் ஆகிருக்கும். ஹார்ட்லேருந்து அந்த டிஷ்யூஸ் பார்த்திங்கன்னா ஃபியூ சென்டிமீட்டர்ஸ் தள்ளி இருக்கும். சில்ட்ரன்ஸ்க்கு சம் சென்டிமீட்டர். அதே மாதிரி இன்ஃபேண்ட்டுக்கு ரொம்பவே கிட்ட இருக்கும், ஹார்ட்டுக்கு கிட்ட. ஸோ அதனால் அந்த கம்ப்ரெஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அதனால தான் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸில் வந்து நம்ம வந்து கம்ப்ரெஸ் பண்ணணும். ஸோ அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஹேண்ட்ஸோட ஃபிங்கர்ஸையும் இன்டர்லாக் பண்ணி இப்படி வச்சு கம்ப்ரெஸ் பண்ணணும். அதே மாதிரி நம்ம சில்ட்ரன்ஸ்க்கு, அதாவது என் வயசில் பசங்களுக்கு பார்த்திங்கன்னா சிங்கிள் ஹேண்டே போதும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி வச்சு கம்ப்ரெஸ் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி இன்ஃபேண்ட்டுக்கு, குழந்தைங்களுக்கு தான் எதுக்கு வரப்போகுதுன்னு எனக்கு கை குழந்தைங்கள்லாம் எப்படி எதுக்கு கார்டியக் அரெஸ்ட் வரப்போகுதுன்னு எனக்கே தெரியல, பட் சொல்கிறாங்க. ஸோ இந்த தம் அண்ட் இண்டெக்ஸ் அண்ட் மிடில் ஃபிங்கர், இந்த 3 ஃபிங்கர்ஸே போதும்னு சொல்கிறாங்க. ஸோ இது வச்சு நீங்கள் வந்து ஹார்ட்டை கம்ப்ரெஸ் பண்ணணும் இன்ஃபேண்ட்டுக்கு. ஓகேவா, அந்த 3 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கம்ப்ரெஷனும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். அண்ட் அதே மாதிரி இதை எப்போ யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு கார்டியக் அரெஸ்ட் ஆகும்போது. ஸோ இந்த கார்டியக் அரெஸ்ட்ன்றது நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். எப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து அந்த ஹார்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆகிறது வந்து நின்று போதோ அப்போ, அதே மாதிரி வந்து அன்கான்ஷியஸ்னஸ் போகிறாருன்னா அப்போ, அதே மாதிரி வந்து ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டாக இருக்குதுன்னா அப்பயும் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து ஒருத்தர் வந்து சாவர நிலையில் இருக்கார், அதாவது வந்து லைஃப் ஃபங்க்ஷனிங் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது, அதாவது வந்து உயிர் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா வந்து அப்பயும் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இந்த சிபிஆரை. ஸோ அப்போ மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணணும். அதனால் வந்து குழந்தைங்களுக்கு, அதாவது என் வயசில் பசங்களுக்கு யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் பார்த்து தான் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என் வயசு பசங்களுக்கும் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி கார்டியக் அரெஸ்ட்லாம் இருக்காது, உங்களுக்கே தெரியும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து ஒருவேளை நாங்கள் அன்கான்ஷியஸ்னஸ் போகிறோம், நம்ம ப்ரீதிங் டிஃபிகல்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நிறைய இந்த ஃபுட் சாப்பிடாமல் இருக்கிறதுனால இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ், இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ கார்டியக் அப்படின்றது வந்து நம்ம வந்து கரெக்டாக நோட்டிஃபை பண்ணி எக்ஸாமின் பண்ணி சொல்ல முடியாது நம்மளால். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த சிபிஆர் மெத்தட் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாவது ட்ரைனிங் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ டோட்டலாகவே ட்ரைனிங் இல்லாத அவங்களுக்கு தான் வந்து இந்த 3 கைண்டையும் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன், அதனால தான் சொன்னேன். ஸோ ட்ரைனிங் அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த மெத்தடை எப்படி அப்ளை பண்ணணும், ஒருத்தங்க மேலே எப்படி வந்து காப்பாற்றணும்ன்றது வந்து நம்ம பார்ப்போம், எப்படி யூஸ் பண்ணணும். ஓகேவா கைஸ், நீங்கள் வந்து இது வந்து ஒரு பேஷண்ட் வந்து நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும், நீங்கள் ரொம்ப பத்திரமா இருக்கணும். ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு நிறைய கான்சிக்வன்சஸில் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ பார்த்து பத்திரமா தான் பண்ணணும். அண்ட் முக்கியமான விஷயம் எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன், இந்த சிபிஆர்ன்றது ஒரு உயிரை அப்படியே பிடிச்சி, அதாவது வந்து மெடிக்கலோ இல்லை ஒரு ஆம்புலன்ஸோ வர வரைக்கும் உயிரை பிடிச்சி வைக்கிறதுக்கு மட்டும்தான். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி. அதனால வந்து டோட்டலாகவே வந்து சிபிஆர் மேலே பிலீவ் பண்ணிடாதீங்க. அண்ட் இந்த அப்ளை பண்ணுறத வந்து டோட்டலாக ஒரு 6 ஸ்டெப்பாக பிரிச்சுருக்காங்க. அதையும் வந்து நான் இங்கே வந்து உங்களுக்கு மேலே காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ முதல் ஸ்டெப் என்னென்னா, பேஷண்ட் வந்து அன்கான்ஷியஸ்னஸ் போகிறாரு, ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டினஸ் வருது, ஏன்னா வந்து பேஷண்ட் வந்து கார்டியக் அரெஸ்ட் வருதுன்னா முதல் விஷயமா நீங்கள் வந்து 108 ஆம்புலன்ஸுக்கு எடுத்து உடனே ஃபஸ்ட் விஷயமா கால் பண்ணிவிடுங்க. ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து பேஷண்ட்டை ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் மேலே படுக்க வைங்க. மூன்றாவது விஷயமா பேஷண்ட்டோட ஹார்ட் டிஃபிகல்ட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றது வந்து நீங்கள் செக் பண்ணணும். இது நீங்கள் எப்படி செக் பண்ணணுன்னா, நீங்கள் வந்து பல்ஸ் வச்சு செக் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் வந்து பேஷண்ட்கிட்ட வந்து உங்கள் காது எடுத்துகிட்டு போனாலே அந்த ஹார்ட்டோட துடிப்பு வந்து உங்களுக்கு கேட்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் செக் பண்ணலாம். 4வது விஷயமா, 1 நிமிஷத்துக்கு ஒரு தடவை, அது மீன் 1 மினிட்டுக்கு வந்து நீங்கள் 30 கம்ப்ரெஷன்ஸ் கொடுக்கணும்.
அந்த 30 கம்ப்ரெஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து மைண்டில் அடல்ட்டா சைல்டா இன்ஃபேண்ட்டான்றது ஞாபகம் வச்சுக்கிட்டு பார்த்து அந்த கம்ப்ரெஷன்ஸ் சொன்னல அந்த கைண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டு பார்த்து பண்ணணும். அண்ட் 5வது விஷயமா 2 மவுத் ரெஸ்கியூ ப்ரீத்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த ரெஸ்கியூ ப்ரீத்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி மவுத் டு மவுத் ரீசசிட்டேஷன் தான் ரெஸ்கியூ ப்ரீத்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து 2 கொடுக்கணும் ஒரு நிமிஷத்துக்கு. இந்த 30 பண்ணுறீங்கல்ல அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த ரெண்டுத்தையும் கொடுக்கணும். அதுதான் வந்து 5வது ஸ்டெப்பு. இது எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டோட ஹெட்டை வந்து அப்வர்டாக ஃபேஸ் பண்ணி வச்சு கொடுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்வர்டாக ஃபேஸ் பண்ணால் தான் அவரோட அந்த இன்ஹலேஷன் எக்ஸ்ஹலேஷன் ட்ராக் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் அப்வர்டாக ஃபேஸ் பண்ணி வச்சு நீங்கள் வந்து கொடுக்கலாம். இது எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டோட நோஸையும் மவுத்தையும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி நீங்கள் இன்ஹேல் பண்ண ஏரை தான் வந்து அவரோட மவுத்தில் எக்ஸ்ஹேல் பண்ணணும். புரியுதா? அதே மாதிரி 6வது ஸ்டெப்பை என்ன பண்ணணும்னா இது வந்து ஆம்புலன்ஸும் மெடிக்கலோ வர வரைக்கும் அந்த பேஷண்ட்டுக்கு நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த 30 கம்ப்ரெஷன்ஸ் அண்ட் அந்த 2 ரெஸ்கியூ ப்ரீத்ஸ் 1 மினிட்டுக்கு ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவங்க வர வரைக்கும். ஸோ அது வந்து முக்கியமான விஷயம், அதுதான் முக்கியமான பார்ட் இதில். அண்ட் இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு போகலாம். ஸோ we are finally to the end. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தது என்னுடைய கஷ்டம், என்னோடய டிஃபிகல்ட்டி, என்னோடய ஹார்ட் ஒர்க். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஷூட்டிங்காக இருக்கட்டும், என்னோடய ஸ்கிரிப்டிங்காக இருக்கட்டும், என்னோடய எடிட்டிங்காக இருக்கட்டும், எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 hours உடைய டிஃபிகல்ட்டியை தான் நீங்கள் வந்து இப்போ வீடியோவாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன், இந்த பெல் ஐக்கான் அதையும் வந்து கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. ஸோ அது மாதிரி பண்ணிங்கன்னா என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸ்க்கும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோடய அடுத்த வீடியோவும் ஒரு ஹியூமன் மிராக்கல்னு சொல்லலாம். ஸோ ஸ்பேஸில் ஒரு ஹியூமன் மிராக்கல் அதை தான் பார்க்க போகிறோம். அந்த வீடியோவும் சீக்கிரமாக வர மாதிரி நான் பார்க்குறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாள் கழித்து வந்து ஒரு 1 வீக் கழித்து கரெக்டான சீக்வன்ஸில் திரும்பி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி அடுத்த வீடியோவும் கரெக்டான ஒரு 1 வீக் சீக்வன்ஸில் வரும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இன்ஸ்டா ஐடியும் FB ஐடியும் ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்துட்டே தான் இருப்பீங்க கீழே. ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஜஸ்ட் தம்ஸ் அப். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த வீடியோவை தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த CPRன்ற ஒரு விஷயம் எத்தனை பேரோட உயிரை காப்பாற்றணும்னு தெரியல. உங்களை சுற்றி இருக்கிறவங்களை காப்பாற்றலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்களை காப்பாற்றலாம், உங்கள் நண்பர்களை காப்பாற்றலாம். ஸோ தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். உங்களால் ஒரு உயிர் காப்பாற்றப்படலாம். ஸோ தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். மீண்டும் மற்றொரு தொகுதியில் சந்திப்போம். அதுவரை நான் உங்கள் பாவேஷ் சைனிங் ஆஃப். மீண்டும் சந்திக்கலாம். பாய் கைஸ்.